உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், அசாமில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியதோடு மும்பையில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. உத்தரப்பிரதேச மாநிலம் முராதாபாத் நகரை மழைநீர் சூழ்ந்து தனி தீவு போல மாறியுள்ளது. குடியிருப்பு பகுதிகள், சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் கடும் இன்னல்களை மக்கள் எதிர்கொண்டுள்ளனர். ஒரு வாரத்திற்கு மேலாக வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருப்பதாக கூறும் மக்கள் ஆண்டுதோறும் இதே பிரச்சனையை எதிர்கொள்வதாகவும், எங்களுக்கு தீர்வு காண உத்தரப்பிரதேச அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். ये पानी जब से बारिश पड़ी है तो भर ही रहा है। क्या क्या समस्याएं आ रही हैं इस पानी में? समस्या क्या है, इसमें घर में घुसने का डर रहा है पानी का। ये घर में नहीं घुस जाए और डर लगा रहा है कहीं कहीं सांप कीड़े ना आ जाए। अच्छा, आप कैसे निकल रहे हैं? सब नाव की जरिया से निकल रहे हैं। இமாச்சல பிரதேசத்தில் தொடர் மழையால் மண்டி, ஷிம்லா, சிர்மூர், காங்க்ரா மாவட்டங்களில் ஏராளமான சாலைகள், மின்கம்பங்கள் சேதமாகியுள்ளன. ஷிம்லாவில் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் அட்கோட்டி நகருக்கு போக்குவரத்து அடியோடு முடங்கியது. மராட்டிய மாநிலம் மும்பையில் கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. பல இடங்களில் தண்ணீர் தேங்கியதோடு மும்பை, தானேவில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழையால் திட்வாலா, தான்சிட், கல்யாண் பகுதிகளில் தண்டவாளத்தில் மண் சரிந்தும் மரம் முறிந்தும் விழுந்ததால் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. அசாமில் கனமழையால் இதுவரை 64 பேர் உயிரிழந்துவிட்டனர். அங்குள்ள 29 மாவட்டங்களிலும் 24 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், சுமார் 1000 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் வெள்ளப்பெருக்கு குறித்து கவலை தெரிவித்திருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒன்றிய, மாநில அரசுகள் அனைத்து உதவிகளையும் விரைந்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.